தாத்தா நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு அன்பா கேட்கிறேன். என்ன தெரியல, நான் தான் பஞ்சாட்சரம், பக்கத்து வீடு. பஞ்சு நீயாடா? எப்படா இருக்க? எங்கடா போயிருந்த இவ்வளவு நாளா? நான் சிங்கப்பூர் போயிட்டேன் தாத்தா. அங்க போய் எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறிட்டேன். ஆமா, அம்மா எங்க தாத்தா? சிங்கப்பூர்ல இருந்து எத்தனையோ லெட்டர் போட்டேன், பதிலே எழுதல. இப்ப கூட நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கப்பல் அடிக்க வாங்க லெட்டர் போட்டேன், யாருமே வரல. எங்க தாத்தா போனாங்க? நீ நான் கணக்கு புஸ்தகத்துக்கு ஒரு ரூபா கொண்டு வரலன்னா வாத்தியார் என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்களே. அண்ணா நீ தங்கச்சியை கூட்டிட்டு பள்ளி கொடுத்து போ, நான் அம்மாட்ட போய் ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தா. ஏண்டா பள்ளிக்கூடம் போகாம இங்க என்ன பண்ற? இப்ப எங்கடா போவேன்? ஒரு ரூபாய்க்கு வேலை முடிஞ்சாதானே கூலி கொடுப்பாங்க சாயங்காலமா. ஏன் பாய் மீன் எடுக்கிறீங்க? முதலாளி ஆளுங்க தானே நீங்க, அவரே போய் பணம் கேட்கறது இருக்கட்டுமுங்க. பணம் கை மாறி ஒரு ரூபாய் கொடுங்கய்யா, சாயங்காலம் கூலியில பிடிச்சுக்கங்க. இந்தாமா முன் பண்ணலாம், நான் தரமாட்டேன். முதலாளி இந்த குடிச்சல் தான் இருக்காரு, வேணும்னா அவரே போய் பணங்கள் போ. நீ சீக்கிரம் வாமா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சாயமாவா? வா வா, உனக்கு 1100. உன்னைத்தான் நினைச்சிட்டு நீ ஏன் வந்துட்ட? ஐயா, பிள்ளைக்கு புத்தகம் வாங்கணும், ஒரு ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, கூலியில பிடிச்சுங்க ஐயா. 1 ரூபாய் என்ன, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு இல்லாத பணமா? ஐயா கரு தப்பப்படுறீங்க. எல்லாம் உனக்காகத்தான். யாராவது பார்த்துட்டா உன்னை கேவலமா நினைக்க கூடாது பாரு, அதுக்குத்தான். நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். வேற எவ்வளவு நாளாக கண்டு வச்சிருக்க தெரியுமா? விவரம் தெரிஞ்சு நீயே இப்படி அழுதீங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு யார் ஆறுதல் சொல்றது? இந்த ஊர்ல நாங்கள்லாம் இருக்கும் போது அப்படி ஒரு தப்பு நடக்க விட மாட்டோம்மா. அவன் உன்னையும் ஒண்ணு செய்திட முடியாது, உன் பிள்ளை பஞ்சுவையும் கை வச்சிட முடியாது. உன் தம்பியை வெளியே சொல்றான். காலையில போனவன் இன்னும் வரவே இல்லைங்க. போய் சொல்லாதடா. கல்யாணி, உங்க அண்ணன் உள்ள இருக்கானா? வரவே இல்லைங்க. வராம எங்க போக போறான்? வரட்டும் பேசிக்கிறேன். பொடி பையன், என்ன திமிழ் அவனுக்கு? எங்க முதலாளி மண்டையை உடைச்சிட்டு சாரு கிடக்கிறாரு, சும்மா விட்டுருவோமா? தாத்தா, இப்ப அந்த பாதி எங்க இருக்கான்? அவன் எப்படிப்பா இருப்பான்? அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் துடியா துடிச்சு செத்தான். பஞ்சு, அந்த பொல்லாதவன் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டாம்னு அப்பவே உங்க அம்மா ஊரை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிட்டான். அடிக்கு ஒரு தடவை வந்து என் பிள்ளை வந்தான. ஆனா இப்ப 5 வருஷமா அது கூட இல்லை. ஒருவேளை உன் அண்ணன் சோமருக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சு அங்கேயே போயிட்டாங்களோ என்னமோ. தம்பி அங்க இருந்த கிணச்சு என்ன என்ன அவங்க பொண்ணா? பொண்ணா உண்டாச்சிப்பா? ஆமா, புது கல்யாணமோ அவளுக்கு? எனக்கு இது 3வது கல்யாணம். தேவைதானா? ஆமா, ஐயா எங்க தேனியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, இடம் எங்கேயோ மெட்ராஸுக்கு போய் அப்படியே சோலை படம் பார்த்துட்டு பூக்காரி ஹோட்டல்ல போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ராத்திரி ரயிலுக்கு திரும்பலாங்கிற உத்தேசம். பூக்காரி வண்டி ரொம்ப ஆடுதுல்ல? பழைய வண்டி. ஆமாங்க, பட்டணத்துல ஏறுங்க பூக்காரி ஹோட்டலு. தம்பிக்கு எந்த ஊரு? பட்டணம் தான். மெட்ராஸா? உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணா சாலையில கருணாநிதி சிலை இருக்க தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அது என்ன ஹோட்டல்? அடே, அதான் அது பேர் புகாரி ஹோட்டல். அது என்ன இளவோ?
கார்ல வர்றவனும் போறவனும் அதை வாங்கிக்கிறவன். எனக்கு என்னவோ அந்த பூக்காரி ஹோட்டல்னு சொல்றதா சொல்லவும் இருக்கு. ஆமா ஐயா, நாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் பேசலையா? பேச மாட்டாங்க. பேசணுமா? பேசுடி. பொறுக்கி புறம்போக்கு கழுத மூட பாரு. ஆளுதான் வளர்ந்துருக்கேன், இன்னும் அரக்கா கட்ட வண்டி இறங்குறதுக்குள்ள பாகி கட்டிக்கிது. துப்பு கட்ட விடுவான். பாத்தா படிச்ச மாதிரி தெரியுது. அதான் முள்ளு மேல உட்காந்து வர மாதிரி வர்றான். இதுக்கு ஒரு சீட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர மாதிரி வர தூக்கில முடியா? கால் இடிக்கல, உள்ள தள்ளு. மன்னிக்கணும், நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்திருப்பேன். ஆனா டிக்கெட் கிடைக்கல. இது என் கண் பார்வையே இருக்குங்கிறதுக்காகத்தான் இதுக்கு சேர்த்து நான் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அப்ப உங்க 2 டிக்கெட் இருக்கா? பயம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கதையா? இதுக்கு ஒரு டிக்கெட்டா? பணம் நிறைய இருக்கு. பணம் இல்ல, நிறைய பொருள் இருக்கு. அவ்வளவும் சிங்கப்பூர்ல வாங்கினது. அப்படின்னா பெருசா பொருள் பெருசா ஒண்ணு இல்ல, 25,000 ரூபாய்க்கு இருக்கு. இல்ல கதையா இருக்கு. இதுக்குள்ள 25,000 ரூபாய்க்கு இருக்கு. பாக்கலாமா? பாக்கலாமே. காட்டு. பாத்தீங்களா? டிரான்சிஸ்டர் என்ன விலை இருக்கும்? 3000 ரூபாய். கேமரா 2500 ரூபாய். சின்ன வச்சிருக்கேன். அது லேடிஸ் வாட்ச் 1500 ரூபாய். இந்த ஒரு வச்சிருக்கேன். இது ரோலெக்ஸ் 10,000 ரூபாய். 10,000. இது மணிதானே காட்டுது. அவ்வளவு தங்கமாச்சே. ஆமா, இது வியாபாரத்துக்கு இல்ல, என் சொந்த உபயோகத்துல போட்டு. இவ்வளவு குணம் இருக்கா? இது என் அண்ணனுக்கு, இதெல்லாம் என் தங்கச்சிக்கு அம்மாவுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சரியான ஆளியா நீ. திருடங்கிட்ட போய் அவனா வாட்ச் விலை சொல்லிட்டு இருப்பானா? அவன் திருடாம என்ன செய்வான்? வண்டி புறப்படுதியா? கிளம்பு கிளம்பு. வண்டியை நிப்பாட்ட போறியே, என் வாட்சை திருட்டு ஓடுறாங்க. ரயில்வேக்காரன் பாக்கலையப்பா. 250 ரூபா கொடும்பா, அப்புறம் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடும்பா. அவன் வாட்சியை கண்டுபிடிச்சாதான் அவன் வாட்சி எங்க கிடைக்கும். நீ கட்டின ரூபாய் 250 திரும்ப கிடைக்கும். இத நீ வண்டியை நிப்பாட்டாமையே ரிப்போர்ட் எழுதி கொடுக்கலாமே அடுத்த ஸ்டேஷன்ல. பெருமாள் அதை கொடுக்குமா அனுமா இருக்க மாதிரி நான் தட்டிட்டு வந்த வார்த்தை நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம். கையெடுறா. என் பங்கேடு. எடுறா கைய. பங்கேடு. கையெடு. இந்தா. 10,000 ரூபாய் வாச்சுப்பா. என்ன ஒரு எடுத்த வாடி தர்றேன். இந்தா. தேங்க்ஸ். மார்வாடி கடையில வச்சாவது 5,000 ரூபாய் கொடு. வட்டி யார் கட்டுறது? வாட்டுக்கு சொந்தக்காரன் கட்டுவான். வா. இங்கே இருக்க. என்ன விஷயம் சார்? உங்களுக்கு கார் ஓட தெரியுமா? தெரியுமே. ஏன்? வேற கார்ல எங்க முதலாளியம்மா மெட்ராஸ் போயிட்டாங்க. இப்ப இந்த காரு மெட்ராஸுக்கு போகணும். அப்படியா? நானும் மெட்ராஸ் தான் போறேன். காரை நானே ஓட்டு வரேன். அப்ப வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஐயோ, அடே ரேகா, காத்துடா. காத்துடா. விடாதீங்க, வாங்கடே வாங்க. ஐயோ, போங்க சீக்கிரம். சீக்கிரம் போ. அடி அன்னைக்கு சுற்றுலா கார திருநது இவனாத்தான் இருக்கும். ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். அதான் நம்ம மடியிலேயே கை வைக்க வந்திருக்காரு. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. இந்த பையன் அம்மா, நான் திருட இல்லம்மா. இந்தியாவுக்கே நான் இப்பதான் வந்திருக்கேன். சிங்கப்பூர் எனக்கு ஊரு. சிங்கப்பூர் திருட தூக்கி கார்ல போடுங்க. எங்க அம்மா படத்துக்கு ஒண்ணும் ஆகல. ஏண்டி என்ன அடிச்ச?
முப்பனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்ற குறைய தீர்த்து வச்சிருவ போட்டிருக்கு. காலேஜ் பெண்கள் தற்காப்புக்காக கராத்தே கத்துக்கிற தப்பு இல்லை. ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. பரவாயில்லையே, பெண்கள் உடனே சமாதானம் கூட ஆயிடுறீங்களா? அப்படின்னா சண்டை போட்டுக்கலாம். மெட்ராஸ்ல உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். போன யாருமே எடுக்கல. உங்க அப்பா எங்க? இங்கதான் வந்திருக்காரு சார். இங்கதான் வந்திருக்கானா? ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம இப்ப எங்க வந்தா? ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. 2:30 ரெடி ஆகி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. என்ன பாக்குறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி உடனே வந்து என்ன பார்க்க சொல்லு. வணக்கம் ஐயா. பாப்பா துறக்கண்டவா. எப்பா இந்த ஊருக்கு வந்தவன் எனக்கு ஒரு போன் பண்ணக்கூடாது? மன்னிக்கிறியா, 2 நாளா என்னமோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பேங்க் எல்லாம் மூடிட்டாங்க, வியாபாரமே செய்ய முடியல. அந்த விஷயமா அரைஞ்சிட்டு இருந்தேன். என்ன உங்களை பார்த்திருப்பேன். அதே ஸ்ட்ரைக்ல தான் நானும் என் மண்டையை போட்டு உடைச்சிருக்கேன். இத பாரு. என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கின என் அப்பா முருகனுக்கு என் காணிக்க. வருஷ பிறப்பு அன்னைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம். அன்னைக்கே என்னுடைய தெய்வத்து தலையில இதை சூட்ட போறேன். எப்படி இருக்கு ஐயா? சொல்லணுமா, உங்களாட்ட பெரிய மனசு படைச்சவங்களாலதான் இது மாதிரி காரியம் தான் செய்ய முடியும். இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஐயா 40 லட்சம் ரூபாய் இருக்குங்களா? 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பெறும். இதுல இருக்கிற பல கற்கள் லட்சம் ரூபாய் பெறும். எஸ், டிக்கெட் ரெடி. ஈவினிங் பிளைட்ல கல்கட்டா போயிட்டீங்கன்னா இம்மீடியட்டா லிங்க் பிளைட் ரெடியா இருக்கு. அது சரி. உடனே நீங்க பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். ஏங்க வெளியூர் பயணமா? வெளிநாட்டு பயணம். துறக்கத்து ஹாங்காங் இருக்கிற நம்ம பிரான்ச்ல ஒரு தவறு நடந்து போச்சு. அதனால நம்ம மேனேஜரை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நாங்க போக வேண்டியிருக்கு. அதுக்காக இன்னைக்கு வர சொன்னேன். நான் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொருளை பத்திரமா பார்க்கணும். ஐயா, உங்ககிட்ட சாதாரணமா வேலை செஞ்சு உங்க உதவியார நான் மனுஷனானது. இதுல எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது நான் தட்டி கழிக்க முடியுமா? பத்திரமா பாத்துக்கிறீங்க. தேங்க்யூ. இதுல உனக்கு ஒரு சிரமமும் இல்லை. ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே உன்னுடைய பேங்க் லாக்கர்ல இதை வச்சது பயமே இல்லை. நீங்க எப்ப சார் ஹாங்காங்ல இருந்து திரும்புவீங்க? ஹாங்காங் பிசினஸ் ஒழுங்குபடுத்திட்டு தான் நான் வரணும். ஆனா எப்படியும் வருஷ பிறப்புக்கு முதல் நாள் வந்துடுவேன். என்ன கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் இருந்தாலுமே. மரேகா, இனிமே நான் நிம்மதியா போயிட்டு வருவேன். என்ன பொறுத்த மட்டும் பேங்கை விட நாணயமான ஒரு இடம் உண்டுன்னா திறக்க. டிரைவர், என்னயாச்சு? மெக்கானிக் வராம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. என்னையா காரணி மெயின்டைன் பண்றது? மாசத்துக்கு 15 நாள் ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டுற. அவசரத்துக்கு உபயோகப்பட மாட்டேங்குது ஐயா. இந்த பணம் கார் ரிப்பேர் பண்ணி மெட்ராஸ் எடுத்துட்டு வா. சரிங்க. ரேகா, ஏதோ வண்டி வருது, அதை புடிச்சு போயிடலாமாமா? வா. நிக்கிற உனக்கு அறிவு இருக்கா? இல்ல சார், இடம் இல்ல. இடம் இல்லையா? இந்த பஸ் என்ன வேற பருவ பொண்ணை வச்சுக்கிட்டு பருதாம நடுக்காட்டுல நின்றுட்டு இருக்கிற இடம் இல்ல நான் சொல்ல. ஏறுமா சார். சார், ஓவர்லோடு பிடிச்சா வேலை போயிடும். நவரியா நவுது தொலையா? நவரியா நவரியா போய் அர்ஜென்ட் போயா? எழுந்திரியா? எழுந்திரி எழுந்திரி. வாயா வாயா, போய் உட்காருமா. உட்காருமா. அந்த பஸ் தான் நினைக்கிறேன். கரெக்ட். மணி 1 ஆகுது. அதே பஸ் தான். வண்டி எடு. நம்மள விட்டுருங்க. எனக்கு இந்த சைக்கிள்ல இருக்கிற பூட்டு டைனமா இப்படி திருடி தான் பழக்கம். இந்த பஸ்ல எல்லாம் முடியாது. நான் வெளியில நிக்கிறேன். நீங்க பொட்டி தூக்கி போடுங்க, நான் எடுத்துட்டு ஓடிடுறேன். வண்டி ஏறா. முட்டாள். இந்த பஸ்ல தான் 25 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணியே ஒருத்தர் பெட்டியில கொண்டு வர்றான். கரெக்ட். அதோட நம்ம 3 பேரும் பெரிய பணக்காரங்க எல்லாம் வண்டி எடுத்து இதை விட 10 லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். முகமூடி போட்டுக்க.
யாரு ஏய், ஆ? yes, sir. யாரா நீ ஐயோ ராக்கி கிட்ட போட்டா யாருன்னு எனக்கு கேக்குறதா சத்தம் போட்டீங்க சுட்டு புதுக்கிடுவாமா டிரைவர் ஜீப்பை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இரு. ஏய், பஸ் எங்க போகுது